friends, welcome to veenscookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2 நிமிஷத்துல 2 விதமான மைக்ரோவேவ் மக் கேக்ஸ், அதுவும் கோதுமை மாவுல ரொம்ப ஹெல்தியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த சாக்லேட் பிரவுனி மக் கேக்ஸ், அதோட கொஞ்சம் ஹெல்தியா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் வச்சு ஆரஞ்சு மக் கேக்ஸும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த மக் கேக் செய்யறதுக்கு நமக்கு அவன் தேவையில்லை, மைக்ரோவேவ் இருந்தா மட்டும் போதும். மைக்ரோவேவ்ல வச்சு மைக்ரோபவர் மோட்ல 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம குக் பண்ணி எடுக்க போறோம். பேக் பண்ண போறது கிடையாது. 2 நிமிஷத்துல செஞ்ச கேக்குன்னு யாராலையும் நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாவே இருக்கும். என்னது 2 நிமிஷத்துல சாக்லேட் பிரவுனியா? I am waiting. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு ரொம்ப பிடித்த சாக்லேட் பிரவுனி மக் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மக் கேக்ஸ் வந்து மைக்ரோவேவ் சேஃப் கப்ல தான் நீங்க செய்யணும். நான் இன்னைக்கு மைக்ரோவேவ் சேஃப் காஃபி மக்ல செய்ய போறேன். காஃபி கப்ல காஃபி குடிக்கலாம், கேக் செய்ய முடியுமா? முடியுமா? ஒரு மீடியம் சைஸ் காஃபி மக்ல 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதாவது ஹோல் வீட் ஃப்ளார், அதோட 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், அதோட சாக்லேட் பிரவுனிங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இன்னைக்கு எக்லெஸ் சாக்லேட் பிரவுனி பண்ண போறோம், அதனால முட்டைக்கு பதிலா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்றதுக்காக 1 பிஞ்ச் உப்பு. இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸோட 5 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வைத்த பால், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டினா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஹெவியான லஞ்ச் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சிம்பிளான டெசர்ட் ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா இந்த மக் கேக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபோர்க்கால மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். ஃப்ளேவர் இல்லாத எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ண ஆயில் வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடும். ஆயில் சேர்க்கறதுனால கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். Wow! Sifa cake. We are waiting. சாக்லேட் பிரவுனி பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நல்ல திக்காவும் இருக்கக்கூடாது, தின்னாவும் இருக்கக்கூடாது. ஸ்பூனால எடுத்து ஊத்தும் போது இந்த மாதிரி வரணும். அட கேக் சூப்பரா வந்துரும் போல தெரியுதே. நம்ம சாப்பிடும்போது ஹைட் அண்ட் சீக் மாதிரி அங்கங்க வாயில சாக்லேட் தட்டுப்படணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். ஒரு சாக்கோ சிப்ஸ் நம்மள்ட்ட இருந்து மிஸ் ஆயிர கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணனும். இன்னும் கொஞ்சம் கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்ங்கிறதுக்காக மேல 1 டீஸ்பூன் சாக்கோ சிப்ஸை மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். ஆஹா, இன்னும் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸா, வேற லெவல். பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம மைக்ரோவேவ்ல வைக்கக்கூடிய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மக்க மைக்ரோவேவ்ல வச்சு 2 நிமிஷம் மைக்ரோ பவர்ல வச்சு குக் பண்ணி எடுக்க போறோம். நம்ம பேக் பண்ண போறது இல்ல, அதனால கன்வெக்ஷன் மோடு வேண்டாம். மைக்ரோ பவர்ல வச்சு 1ல இருந்து 2 நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போறோம். என்னோட மைக்ரோவேவ் 900 வாட்ஸ், அதனால கேக் குக் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. உங்களோடது வந்து 1000, 1100, 1200 அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 1 நிமிஷம் 20 செகண்ட், அல்லனா 1 நிமிஷம் 30 செகண்ட்ல ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் நீங்க குக் பண்ணுங்க, அதுக்கப்புறமா 10 செகண்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி குக் பண்ணுங்க. உங்க மைக்ரோவேவோட குக்கிங் டைம் தெரிஞ்சிடும். 10 செகண்ட் 20 செகண்ட் வித்தியாசம் வரும், ஆனா கண்டிப்பா 2 நிமிஷத்துல உங்களுக்கு ரெடி ஆயிடும். 2 நிமிஷத்துல நம்ம மைக்ரோவேவ்ல வச்சிருந்த சாக்லேட் பிரவுனி ரெடி ஆயிடுச்சு. மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ண சாக்கோ சிப்ஸும் 50% மெல்ட் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒட்டாம வரணும். அப்ப சாக்லேட் பிரவுனி உள்ளக்கையும் நல்ல குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். சூப்பரா இருக்கே, வெயிட் பண்ண முடியலையே, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கே. அது மட்டும் இல்லாம நம்ம உள்ளக்க சேர்த்துக்கிட்ட சாக்கோ சிப்ஸ் வந்து ஒவ்வொரு பைட்லயும் நம்ம சாப்பிடும் போதும் வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் வச்சு ஒரு ஹெல்தியான ஆரஞ்சு மக் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு மைக்ரோவேவ் சேஃப் கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதாவது ஹோல் வீட் ஃப்ளார் சேர்த்துக்க போறோம். அதோட ஸ்வீட்னஸுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா வரதுக்காக 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சுகரை பேலன்ஸ் பண்றதுக்காக 1 பிஞ்ச் உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு கேக்குங்கிறதுனால 3.5 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ், வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். உங்கள்கிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டினா வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் வாசனை இல்லாத குக்கிங் ஆயிலாக இருக்கணும். குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் சேர்த்ததே தெரியாத மாதிரி ஆயிலும் பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேட்டர் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். சாக்லேட் ப்ரௌனி மக் கேக் மாதிரியே இந்த ஆரஞ்சு மக் கேக்கையும் மைக்ரோவேவில் 2 நிமிஷம் மைக்ரோ பவரில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். 2 நிமிஷத்தில் கலர்ஃபுல்லான ஆரஞ்சு மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒட்டாமல் வருது. உள்ளக்கையும் நல்லா குக் ஆகிருக்கு. 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல ஹெல்தியான ஒரு டெசர்ட் வெரைட்டி. நல்ல சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்ல, எப்ப செஞ்சு கொடுத்தாலும் நாங்க ரெடி. உங்களுக்கு நான் ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. மேலே சேர்த்துக்கிட்ட சாக்கோ சிப்ஸ்னாலும் சரி, நம்ம உள்ளக்க சேர்த்துக்கிட்ட சாக்கோ சிப்ஸ்னாலும் சரி, நம்ம சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட் தரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் வச்சு செஞ்சுருந்த ஆரஞ்சு மக் கேக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாகவே வந்திருக்கு. ஆரஞ்சு ஜூஸில் உள்ள டேங்கினஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கிள்ஸில் உள்ள அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சடனாக உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இந்த மக் கேக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் ஃபாஸ்டா போய் ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இந்த கேக்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த கேக் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய ஃபாஸ்டா நீங்க போய் லைக்கையும் சப்ஸ்கிரைபும் பிரஸ் பண்ணிருங்க. எல்லாரும் லைக் பண்ணிட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம குட்டீஸ் என்ன சொல்றாங்கறத பாத்துறலாம். Hi friends, welcome back. Today's recipe 2-minute microwave mug cakes. What flavor do you want, my dear sister? I want the orange flavor with sprinkles. And I'll take the one with chocolate chips. Let's try. Yummy. Tamilcooking! Can't you believe this? This tasty microwave mug cake is made in 2 minutes and is made in healthy whole wheat flour. You can try this recipe as a breakfast or a snack or anything. Wait. Don't forget to like, share and subscribe. Thank you. bye. Hi friends, welcome back. It is small piece. Small piece. And then put